அத்தியாயம் 9. நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்களா? சில காலத்திற்கு முன்பு எனது செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் 14 ஃபெட பேருந்து ஓட்டுநர்கள் புதிய வேலைகளை எடுக்கிறார்கள், சம்பளத்தை குறைத்துக் கொள்கிறார்கள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை இருந்தது. இந்த கட்டுரை பல காரணங்களுக்காக நமக்கு ஆர்வமாக இருக்க வேண்டும். 1. அமெரிக்காவின் முன்னணி செய்தித்தாள்களில் ஒன்றின் ஆசிரியர்கள் இந்த நிகழ்வில் அதிக மனித நலன் இருப்பதாக நம்பினர், அதை அவர்கள் முதல் பக்கத்தில் வெளியிட்டனர். மற்றவர்களுடனான தொடர்புகளால் சோர்வடைந்து இருந்த பேருந்து ஓட்டுநர்களுடன் பலர் அடையாளம் காண்பார்கள் என்று உளவியலாளர்கள் கூறுவார்கள். வெளிப்படையாக பலர் தங்கள் தற்போதைய வேலைகள் மற்றும் மற்றவர்களுடனான உறவுகளால் சோர்வடைந்து உள்ளனர். 2. உண்மைகள் என்ன? செய்தித்தாள் கட்டுரையின்படி, ஒரு பெரிய நகரத்தில் 14 பேருந்து ஓட்டுநர்கள் தங்கள் வேலையை விட்டுவிட்டு கணிசமான சம்பளக் குறைப்பு மற்றும் 18 ஆண்டுகள் வரை பணி மூப்பு இழப்புடன் தானாக முன்வந்து பேருந்து துப்புரவாளர்களாக பதவியேற்றனர். அவர்கள் ஏன் இதைச் செய்தார்கள்? ஸ்டீயரிங் வீலுக்கு பின்னால் இருந்து இறங்கி ஒரு துடைப்பத்தின் பின்னால் செல்ல ஆர்வத்துடன் பல தியாகங்களைச் செய்த இந்த 14 பேருந்து ஓட்டுநர்கள் இந்த காரணங்களை கூறினர். பயணிகளுக்கு சரியான சில்லறை கிடைப்பது அரிது. அவர்கள் எப்போதும் எங்களை மாற்றத்திற்காக தொந்தரவு செய்கிறார்கள். பயணிகளுக்கும் எங்களுக்கும் இடையே ஒத்துழைப்பு உணர்வு இல்லையோ? குளிர்காலத்தில் குழந்தைகள் எங்கள் பேருந்தின் மீது பனிப்பந்துகளை வீசுகிறார்கள். மீண்டும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த தொந்தரவான வேலையூட். அதனால்தான் இந்த 14 பேருந்து ஓட்டுநர்கள் தங்கள் வேலைகளையும் நீண்ட சீனியாரிட்டியையும் விட்டுவிட்டு பேருந்து சுத்தம் செய்பவர்களாக குறைந்த ஊதியம் பெறும் வேலைகளை எடுக்கிறார்கள். இப்போது அந்த ஏழை, துன்புறுத்தப்பட்ட ஆண்களை விமர்சிக்க வேண்டாம். மனித இயல்பின் அற்பமான மற்றும் அவர்களுக்கு எரிச்சலூட்டும் அம்சங்களை கையாளத் தகுதியற்றவர்கள் என்பதை ஒப்புக்கொண்டு, பின்னர் அதிக தனிமையான வேலைகளின் ஒப்பீட்டளவில் தனிமையில் பின்வாங்குவதன் மூலம் பலர் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கண்டுள்ளனர். எல்லாவற்றிற்கும் மேலாக, யாராவது இந்த இழிவான வேலையைச் செய்ய வேண்டும், மேலும் சக மனிதர்களுடன் பழக முடியாதவர்களை விட யார் சிறந்த தகுதி பெற்றவர்கள்? இருப்பினும் நான் இந்த யூகத்தை துணிவேன். பேருந்துகளை சுத்தம் செய்ய தேர்ந்தெடுத்தவர்களில் பெரும்பாலோர் அந்த வேலையில் மகிழ்ச்சியைக் காண மாட்டார்கள். எரிச்சலூட்டும் பயணிகள் அங்கு இருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் விட்டுச் சென்ற குப்பைகள் அங்கேயே இருக்கும். பேருந்து இருக்கைகளுக்கு அடியில் இருந்து ஆயிரக்கணக்கான பயன்படுத்தப்பட்ட சூயிங் கம் துடைத்த பிறகு, பயணிகளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதன் ஒட்டுமொத்த விளைவைப் போலவே ஒட்டுமொத்த விளைவும் எரிச்சலூட்டும். 3. எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சினை 2 பொதுவான காரணங்களால் ஏற்படுகிறது. மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஒரு அற்பமான விஷயத்தை ஒரு நியாயமான கண்ணோட்டத்தை பேணுவதற்கு பதிலாக பெரிய விஷயமாக கட்டமைத்தல், மற்றும் சிறிய எரிச்சல்கள் தாங்க முடியாத சுமையாக மாறும் வரை குவிந்து விடுவது. அவர் வேலையின் வழக்கமான பகுதியாக எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக ஒவ்வொரு அற்பமான எரிச்சலையும் உடனடியாக புறக்கணித்து மறந்துவிடுவது. லிங்கன் கூறியது போல், ஒரு மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஒரு பேருந்து ஓட்டுநரைப் பற்றிய மற்றொரு கதை எனக்கு நினைவிருக்கிறது. இந்த பேருந்து ஓட்டுநர் தனது வேலையில் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆயிரக்கணக்கான மக்களைச் சந்திக்க இது அவருக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்தது. அவர்கள் அனைவரையும் அவர் ஒரு பெரிய, மகிழ்ச்சியான புன்னகையுடன் வரவேற்றார். மாற்றம் செய்வது அவரது பயணிகளுக்கு இனிமையான ஒன்றைச் சொல்ல அவருக்கு சிறிது கூடுதல் நேரத்தை அளித்தது. அவர் தனது பயணிகளுடன் மகிழ்ச்சியுடன் அரட்டை அடிக்காதபோது, அவர் ஒரு சிறிய பாடலை மெதுவாக பாடினார் அல்லது விசில் அடித்தார். பல வருட மகிழ்ச்சியான சேவைக்குப் பிறகு, அவர் இறுதியாக ஓய்வு பெற்றபோது, அவரது வழக்கமான பயணிகள் அவருக்கு ஒரு பெரிய பயண விருந்தை வழங்கினர். அவரது பயணிகளில் சிலர் உண்மையில் அழுதனர். அவரும் கொஞ்சம் அழுதார்.
ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்ததால் இவ்வளவு நண்பர்களை உருவாக்க முடிந்ததற்காக ஆனந்த கண்ணீர். ஆம், சூழ்நிலைகள் மற்றும் மக்கள் மீதான உங்கள் அணுகுமுறை எல்லாவற்றையும் மாற்றுகிறது. திரு. லிங்கன் கூறியது போல், ஒரு மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறானோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான்.